நாளாக தொடர்ந்து மழை பெய்யுது. அதெல்லாம் என்ன எங்களோட கருத்தூளும் மஞ்சள் நாங்கள் சூடாக்கி எடுத்தா சரி நிறைய சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ரெண்டா சின்னவங்க கோழி புக்கை கோழி பொங்கல். வணக்கம் ரவோலே, மீண்டும் ஒரு காணலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கோழி புக்கை செய்ய போகிறேன். கூடுதலாக நாட்கள் அதெல்லாம் செய்து சாப்பிட்ருப்பினோம். சில பேருக்கு அது புதுசாக இருக்கும். ஊரில் இருக்கிறார்களுக்கெல்லாம் அடிக்கடி செய்து சாப்பிட்றதா இருக்கும். நான் இன்றைக்கு ஏன் செய்ய போகிறேன்னு சொன்னால் கோழிக்கு ஒரு கொஞ்சம் தடிமனும் இருமல். அப்போ அது அந்த தடிமன் இருமல் இருக்கிற நேரம் இது செய்து சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஒரு கொஞ்சம் இதமாக இருக்கும். அது ஒரு பத்திய சாப்பாடு மாதிரி தான். இப்போ நாங்கள் செய்கிறதுகள் அந்த செய்கிற சாப்பாட்டுக்குள்ளே போடுற இதுகளை பொறுத்து கொஞ்சம் அது ஆக்களுக்கு சாப்பிடவும் நல்ல ஒரு ஜீரணமாகும் சாப்பாடும். அதோட கொஞ்சம் அந்த டைமில் இந்த தடிமன் தொண்டனோ அதுகளுக்கு சாப்பாடும் ஒரு இதமாக இருக்கும் சாப்பிட்றது கண்டுட்டு செய்ய போகிறோம். கோழி புக்கை செய்கிறதுக்கு நாங்கள் எங்களோட சிவப்பு பச்சை அரிசி தான் பாவிக்கணும். அதாவது எங்களோட நெல் குத்தின அரிசி அதான் நானும் போட போகிறேன். நான் ஒரு 3 கப் அரிசி எடுக்க போகிறேன். எங்களுக்கு இதை முதல் கழுவி அவிய வைப்போம். இது நல்ல சுத்தமான அரிசி, அந்த நெல்லுகள் ஒன்றுமே இருக்காது. ஸ்ரீலங்காவில் இருந்தால் வார அரிசி இது. இங்கே 2-3 நாளாக தொடர்ந்து மழை பெய்யுது. வெளியில் நல்ல மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. இந்த கிழமை ஃபுல்லாகவே மழை தான். இங்கே ஜோர்ஜியாவில் எங்களோட இடத்துல தொடர்ந்து மழை பெஞ்சு கொண்டே தான் இருக்குது. இந்த கிழமை ஃபுல்லாகவே மழை என்று தான் போட்டிருக்கு. மூன்று கப் அரிசி என்றபடியாக அதில் 3 மடங்குக்கு தண்ணி விடணும். நான் கை கணக்குக்கு தான் விடுறேன். நான் இப்போ அளவு பார்த்து விடுறேன்னு சொன்னால் அதில் 3 மடங்கு. எனக்கு அது செய்து பழகினபடியாக கை கணக்குக்கு விட்டுருக்கு. தண்ணியை விட்டுட்டு முதல் அரிசியை அவிய விடுவோம். பச்சை அரிசி அவியட்டும். இதுக்கு நான் 1 கிலோ அளவான நாட்டுக்கோழி சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுதான் நல்லா இருக்கும் இந்த கோழி புக்கை செய்கிறதுக்கு. எலும்புகள் அதில் இருக்குல்ல, அதுக்கு முதல் கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் எங்களோட மிளகாத்தூளும் போட்டு பிரட்டி வைப்போம். மஞ்சள் எவ்வளவு போடுறதும் பிரச்சனை இல்லை. இதுக்கு என்ன சொன்னால் மஞ்சள் அரைக்கையும் போட போகிறேன். நான் இந்த பேஸ்ட் ஒன்று அரைக்கிட்டு எடுக்கணும். அந்த இது மஞ்சள் நெல்லம் தடிமன்காரருக்கு கூடுதலாக மஞ்சள் நெல்லம். இது எங்கட நார்மல் கறித்தூள் தான். இது இந்த பத்திய சாப்பாடு மாதிரி செய்கிறபடியாக எந்த மசாலாக்களும் நான் போட இல்லை. கறித்தூள் தான் போட போகிறேன். ஒரு வளமையாக போடுறதுல ஒரு அரைவாசி போட்டால் காணும். எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு கறித்தூள் தான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன். கருத்தூளும் மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு பிரட்டிட்டேன். இதை கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். அரிசி அரைப்பதத்தில் அவியத்தான் இதை போடணும். இதை அப்படியே ஊற வச்சுட்டு நான் கொஞ்சம் மல்லி சீரகம் வறுத்தெடுக்க போகிறேன். கொஞ்சம் மல்லி, நச்சீரகம் ஒரு கொஞ்சம். இது என்னுடைய அளவுக்கு தான் நான் எடுக்கிறேன். ஒவ்வொரு தரம் தங்கட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுப்பினோம். அதோட நான் அந்த தடிமன் ரெண்டபடியாக கொஞ்சம் இதுகள் போட்டு செய்கிறக்கா மிளகு கொஞ்சம் கூடவே எடுத்துருக்கிறேன். காரமாக இருக்கு மண்டதுக்காக. அதோட கொஞ்சம் மல்லி. கோழிப்புக்கு ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு முறையில் செய்வினோம். இது நான் என்னுடைய இதுக்கு என்னென்னு சொன்னால் அந்த எங்களோட டேஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் இதுன்றது அந்த ஒரு தடிமனுக்கு சாப்பிட்றபடியா. இது மூண்டும் இவ்வளோ எடுத்துட்டு லைட்டாக சூடு காட்ட போகிறேன். சூடு காட்டிட்டு இதுக்குள்ள இஞ்சி உள்ளி போட்டுட்டு ஒரு சின்ன பேஸ்ட்டாக அடிக்கலாம். இருக்கா கிளறி விட்டு
அவிய விடணும். அரிசி அரைப்பதத்தில் வரைக்க தான் சிக்கனை போடணும். இது ஒரு மெல்லிய சூட்டுக்கு நாங்கள் சூடாக்கி எடுத்தா சரி, நிறைய நேரம் சூடாக்க தேவையில்லை. ஏன் சூடாக்குறேன்னா அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனையும் இல்லாமல் இருக்கும் பேஸ்ட் அரைக்க. சில பேர் இதுகள் போடாமல் வேறு மாதிரியும் செய்வினோம். இது இப்போ இது பத்தியத்துக்கு சாப்பிட்றபடியாக நாங்கள் எண்ணெய் மற்ற அந்த நாங்கள் பழமையாக பாவிக்கிற மற்ற மசாலாக்கள் போடாமல் செய்தால் நல்ல மண்டபடியாக நான் இப்படி அரைச்சிட்டு போடுறோம். நாங்கள் இந்த மல்லி மிளகு நச்சீரகத்தை சூடாக்கிட்டு ஆற விட்டுருக்குறேன். அது போட்டு அரைக்கல அதுக்குள்ளே ஒரு துண்டு இஞ்சியும் உள்ளியும் போட்டு அரைக்க போகிறேன். சில பேர் இஞ்சி உள்ளியை தனியாக பேஸ்ட் ஆக்கிட்டு சிக்கனுக்குள்ளே போடுறது. நான் இதுக்குள்ளே போட்டு அரைக்க போகிறேன். சோறு அரைப்பதத்தில் அவிஞ்சிட்டுது, அரைப்பதத்து கூடவே அவிஞ்சிட்டுதுன்னு சொல்லலாம். இப்போ நான் இதுக்குள்ளே சிக்கனை போட போகிறேன். பண்ணி பாருங்க, நான் பச்சை அளவுக்கு வத்தி நல்ல அளவாக வந்திருக்குது. சிக்கனை போட்டுட்டு இதை மூடித்தான் விடணும். இதோட நீ வெங்காயம் பச்சை மிளகாயம் போட்டுட்டு மூடி விடலாம் முறையில். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கிற இல்லை, அதால் நாங்கள் பம்பா வெங்காயத்தை தான் பாவிக்கிறது. இதுக்கு முக்கியமாக பச்சை மிளகாய் போடணும். நான் பச்சை மிளகாய் பாவிக்கிறேன்னா நான் இப்போ இந்த உரைப்பு மிளகாய் பாவிக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் கோய்க்கு தான் போடட்டும். இது சரியான ஒரு உரைப்பு மிளகாய். அவருக்கு இது போட்டு செய்தால் தான் அந்த கேரம் நல்லா இருக்குமாண்டி இதில் போட சொல்கிறேன். அப்போ இது போத்தில் அடைச்சி வார மிளகாய். நல்லா அவிஞ்சு கொண்டிருக்குது. இதுக்குள்ள நாங்கள் வெங்காயத்தையும் போட்டுட்டு இந்த மிளகாயையும் போடுவோம். இது வதக்கி எல்லாம் செய்கிறதில்ல, இப்படி அவியலாக செய்கிறதான் நல்லா. எண்ணெயில் பாவிக்காமல் செய்தால் தான் நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு. எண்ணெய் பாவிச்சு செய்தால் வளமையாக நாங்கள் செய்கிற பிரியாணி அப்படி ஒரு வகையில் வந்துடும் சாப்பாடு. அதால் எண்ணெய் ஒன்றும் விடாமல் இப்படி செய்தால். நான் இதை பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இது என்னோட கோழிப்புக்க முறை. ஒவ்வொரு மாதிரி செய்வினோம். கோழிப்பிக்கைக்கு வேறு வேறு விதம் இருக்கும். இப்போ நாங்கள் எங்களோட வருத்தத்துக்கு என்ன மாதிரி செய்யணுமோ அதை பார்த்துட்டு இப்போ இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்துட்டுது. இஞ்சி உள்ளி போடாட்டி தனியாக பவுடர் ஆக்கியும் எடுத்து போடலாம். நான் இஞ்சி உள்ளி இதோட சேர்த்து போடுறது பட்டை அரைஞ்சி வரும். அந்த இஞ்சி உள்ளி சில நேரம் சிக்கனுக்குள்ளே போடலாம், எங்களோட விருப்பம். நல்லா அவிஞ்சிருக்கிற சிக்கன். அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு கிளறி விடணும். என்னென்னு சொன்னால் சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு போட்டது. அந்த உப்பு இதோட அவியக்குள்ள கொஞ்சம் குறைஞ்சி வரும். நான் கொஞ்சம் உப்பு போடணும். இதில் பெருசாக கலர் வராது, நிறைய மிளகாத்தூள் போடாதபடியாக கலர் வராது, மஞ்சள் தன்மையாக இருக்கும், மற்றபடி கலர் இருக்காது. தேவையான அளவுக்கு தான் நான் உப்பு போடுறேன். கொஞ்சம் பார்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கரெக்ட். வாசம் நல்ல ஒரு சீரகக்கறி வாசம் மாதிரி மணக்குது. சாப்பிட நல்லா இருக்குமான்னு நம்புகிறேன். என்னோட சொன்னால் இது அந்த நாங்கள் கருவேப்பிலை இதுகள் ஒன்றும் போடாமல் செய்கிறபடியாக நல்லா இருக்கும். இந்த
இந்த சீரகத்தின் வாசம் தனியாக இருக்கும். இதுக்குள்ள கருவேப்பிலை ஒன்றுமே நான் போடையில, எண்ணெயே விடையில. நல்லா அவிஞ்சிருக்குது. இந்த பச்சை அரிசி நல்ல பச்சை அரிசி என்னோடைய நல்லா அவிஞ்சு வரும். இதுக்கு சுவத்த பச்சை அரிசி தான் கூடுதலாக நாட்கள் பாவித்தினோம். நான் ஒருக்கா டேஸ்ட் பார்க்க போகிறேன். தேங்காய் பால் விடையில எடுத்து வச்சிருக்கு. தேங்காய் பால் தேவையும் இல்லை, சில நேரத்தில் நான் விடாமையே சாப்பிட்ருவோம். நல்லா இருக்கா? நல்ல ஒரு அந்த ஒரு சுவையாக இருக்குது. சுவைன்றதை விட கேரம் அப்படியே அந்த நாக்கெல்லாம் என்னென்னு சொல்கிறது, ஒரு தடிப்பன்காரருக்கு இதமாக இருக்கும் போல் அவருக்கு நல்லா இருக்காம ஒரு கொஞ்சம் பால் மட்டும் விட சொன்னார். அதனால் நான் இந்த தேங்காய் பால் டின்னில் வர தேங்காய் பால் தான் நாங்கள் பாவிக்கிறது. அது மாதிரி அங்கே பக்கம் தான் இருக்கு வெட்டி எடுக்கிறது. அப்போ அதில் ஒரு கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அவ்வளோதான். தேங்காய் பால் தேவையே இல்லை, கொஞ்சம் சிக்கன் எல்லாம் நல்லா அவிஞ்சிடுச்சு. இப்படி ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இறக்க போகிறோம். வைக்கேற்ற மாதிரி ஒரு பாதியோ அல்லது ஒன்றோ விடலாம். நான் பாதி தான் விடுறேன். சிக்கன் எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாதி புளியை புளிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டா சரிதான். இது சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஆற விட்டு சாப்பிடலாம். ஆனால் அந்த வறுத்தக்காரர் சுட சுட இதை சாப்பிடணும். இப்போ தான் கொஞ்சம் இது வாய்க்கிதாம இருக்கும். சிக்கன் நல்லா அவிஞ்சிட்டது போல இருக்குது. எலும்பு கலண்டுட்டு தசை கலண்டுட்டு சிக்கன். கோழிப்பிக்க செய்து ரெடி ஆகிட்டுது. நான் சாப்பிட கொடுக்க போகிறேன். இந்த வின்டர் டைமுக்கு கூடுதலாக எல்லாருக்குமே தடிமன் வரும், இருமல் வரும். இப்படி இதெல்லாம் போட்டு செய்து சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ன்றதை விட அந்த வாய்க்கு ஒரு நல்ல இதமாக இருக்கும். தடிமன்காரருக்கு சுவை தெரியாது. அப்போ இப்படி செய்து சாப்பிடக்குள்ள ஒரு அந்த காரமும் இந்த இதுகளில் இருக்கிற கோழி மஞ்சள் எல்லாம் செய்யக்குள்ள அந்த தடிமன்காரருக்கும் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டன்ற ஒரு ஃபீல் இருக்கும். வேறு வேறு முறைகளில் செய்வினாம். சில பேர் எண்ணெயில் வதக்கியும் செய்கிறவ. நான் இந்த முறையில் தான் செய்கிறேன். குடிசெல்லாம் குளிர் வந்தால் மாதத்தில் ஒருக்கா எங்களுக்கு செய்ய வேண்டி வரும். என்னென்னு சொன்னால் கோழிக்கு அடிக்கடி தடிமன் இருமல் வரும். எனக்கும் பாரது தான். ஆனால் அவருக்கு கூட இது செய்து சாப்பிட்றதுக்கு விருப்பமாக இருக்கும். கேட்பார் தடிமன் வந்த உடனே இதை செய்ய சொல்லி. ஈஸியும் தான். கிணறு இதுகள் இல்லை. இப்போ நாங்கள் குலசாதம் செய்கிற மாதிரி தான் இது. அதுக்குள்ளே மிளக்கறியை போடுவோம், இதுக்குள்ளே சிக்கனை போடுவோம். அவியலாக செய்கிறதான் நல்லம், எண்ணெய் விடாமல். அப்படி எண்ணெய் விட்டு கொஞ்சம் விதம் சொன்னால் நல்லெண்ணெய் பாவிக்கிறது நல்லம். எனக்கு தெரிஞ்ச அளவில் பல பேர் பல விதமாக செய்வினோம். இது என்னோட முறை. பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கோ, செய்து சாப்பிடுங்க. விண்டருக்கு கட்டாயம் நல்ல உண்டு, நல்ல ஒரு சாப்பாடு. இதோட நான் இந்த காணொலியை முடிக்க போகிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். பாய்.